ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கொரியர் வர வேண்டியிருந்தது. அதை வச்சு ஒருத்தர் எப்படி என்னை ஏமாற்றப்பட்டார் அப்படின்ற டீட்டெயிலை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் பேசின ஆடியோவையும் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்கும். உங்களுக்கும் ஏதோ ஒரு கொரியர் வரணும், அது வரலன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இதை மாதிரியும் ஃப்ராட் பீப்புள் அப்ரோச் பண்ணி நம்மளுடைய பணத்தையும் இல்லை பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற டீல்ஸையும் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப காஷனாக இருங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொரியர் கம்பெனிலேருந்து வர வேண்டியிருந்தது. ஸோ அதுக்கான டேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கடந்திருந்ததால் நான் கூகுளில் அது சர்ச் பண்ணேன். ஸோ அது ப்ளூ டாட்டோடைய கொரியரு. அந்த ட்ராக்கிங் ஐடியை வச்சு நான் என்டர் பண்ணேன். ஒரு 2 செகண்ட்லேயே எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருந்தது. அது ரொம்ப ட்ரஸ்டபுளாகவும் இருந்தது. ஏன்னா நீங்கள் சர்ச் பண்ணிங்களே சார், அதோட டீட்டெயில் தான் நாங்கள் கால் பண்ணியிருக்கோம். என்ன உங்களுக்கு இஷ்யூஸ், ஏன் உங்களுக்கு கொரியர் ரிசீவ் ஆகலன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. நான் இந்த டீட்டெயில் கொடுத்துருந்தேன். அதாவது என்னோடய கொரியர் ட்ராக்கிங் நம்பர் மட்டும் தான் கொடுத்தேன். அதுக்கான கரெக்டான ரீசன் ஏன் டெலிவரி ஆகலன்றதையும் சொல்லியிருந்தாங்க. சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு ₹5 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் சார், ஜிபேயில் அட்ரஸ் சேஞ்சிங்க்கு. அதை நான் பண்ணால நான் உங்களுக்கு உடனே இந்த கொரியரை அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னாங்க. ஆனால் அவங்க பேசுகிறது ரொம்ப ஆக்யூர்டாகவும் ரொம்ப சந்தேகமாகவும் இருந்ததால் நான் அதை பண்ணல. அந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக என் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்தோ என் பணத்தை கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. நான் ஏமாந்துருப்பேன். இதாங்க அதுக்கான ஆடியோ. கேட்கலாம் வாங்க. हेलो हेलो हाँ सर बोलिए सर ब्लू डॉट कुरियर हाँ ब्लू डॉट कुरियर சார் ஒரு கொரியர் டெலிவரி ஆகல சார். ஹலோ சார், கொரியர் ஒன்று டெலிவரி ஆகல சார். எப்போ சார் உன் நம்பர் சொல்லுவா? தமிழ் தெலுங்குவா? தமிழ் சார். வணக்கம் சார். கொரியர் ஒன்று டெலிவரி ஆகல சார். உன்னோட ட்ராக்கிங் ஐடி நம்ம சொல்லுங்க சார், செக் பண்ண சார். உன்னோட ட்ராக்கிங் ஐடி இருக்கா? ட்ராக்கிங் ஐடியா சார் சொல்றேன் சார். ஒரு நிமிஷம் சார், பார்த்துட்டு சொல்றேன் இருங்க சார். சார் கேக்குறீங்களா? சொல்லுங்க சார். 38 ஆமா 14 ஆமா 73 ஆமா 82 8 அப்புறம் 89 ஓகே 3 பேர் சொல்லுங்க சார். பேரு முரளிகிருஷ்ணன் சார். ஆமா முரளிகிருஷ்ணன். ஆமா, இது மொபைல் நம்பர் 938618739797. அது இன்னொரு நம்பருக்கு வரும் சார். ஆனா இது ஓகே, இந்த நம்பர்ல கூப்பிட்டுட்டேன். சரிங்க சார், அந்த நம்பர் தான் சார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 நம்பர் அந்த தப்பு போட்டிருக்கேன் சார். அதுக்கு நான் தான் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேங்க. ஹோல்டு பண்ணிருக்கேங்க. சரியா? உங்களோட அட்ரஸ் திரும்பி பண்ணணும் சார். அட்ரஸ் சொல்லுங்க சார். உன்னோட இல்லைங்க சார். உன்னோட அட்ரஸ் வெரிஃபை பண்ண சார். உன்னோட அட்ரஸ் சொல்லுங்க சார். ஓகே ஓகே. நம்பர் 43 சாதர் ஜண்டா தெரு. ஆமா வந்தவாசி. ஆமா 604 ஓகே 408. ஓகே, நான் சொல்றது கேளுங்க சார். எப்ப நான் அட்ரஸ் வெரிஃபை பண்ணி தரேன், அந்த நான் கொரியர் நம்பர் தரேன். எப்போ டெலிவரி கொடுத்துருவாங்க. சரி, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அதுல ₹5 பே பண்ண சார். ₹5 நீ பே பண்ண. எப்படி பே பண்ணுவாங்க சார்? போன்பே, கூகுள் பே, பேடிஎம் இதுல போடுவாங்க ₹5. சார் அது கம்பெனி கொரியர் சார், நான் பே பண்ணுமா? கம்பெனி கொரியர் ரிசீவ் யார் பண்ணுவாங்க சார்? ரிசீவ் யார் பண்ணுவாங்க? நீ பண்ணுவீங்களா? கம்பெனி பண்ணுவாங்க? யார் பண்ணுவாங்க? நான் தான் சார் பண்ணுவேன். ஆமா, உனக்கு ₹5 பே பண்ண சார். அப்புறம் அந்த ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த கொரியர் அந்த கம்பெனி போட்டிருக்க, அது பிரச்சனை இல்ல. அதுல ரெஜிஸ்ட்ரேஷனோட தப்பு காட்டுறது. அதுக்கு நாங்க வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணிட்டு அந்த கொரியர் டெலிவர் பண்ணிடுவாங்க. இப்ப என்ன பண்ண அதை சொல்லுங்க. ₹5 பே பண்ண முடியாது, அதை சொல்லுங்க. பே பண்ண ₹5 தானே சார். அது பே பண்ண டெலிவரி கிட்டே கொடுத்துறேன் சார். நான் டெலிவரி பாய் கிட்ட டெலிவரி வாங்க மாட்டேன் சார். முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும் சார். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நான் கொரியர் நம்பர் தர, அப்புறம் டெலிவரி கொடுப்பாங்க. புரியுதா? நான் ரெஜிஸ்ட்ரேஷன் அட்ரஸ் வெரிஃபை பண்றேன். நீ எதுல பேமெண்ட்? போன்பே, கூகுள் பே, பேடிஎம் சொல்லுங்க. போன்பே, கூகுள் பேவா? நம்ம எதுல போடுவோம்? ₹5, ஜிபே, போன்பே, பேடிஎம் சொல்லுங்க. போன்பேல போடுங்க சார். போன்பேல போடுங்க. போன்பே நம்பர் சொல்லுங்க. போன்பே நம்பர் சொல்லுங்க. பேசுற நம்பரே போடுங்க சார். பாருங்க, இப்ப நான் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். இப்ப செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு HTTP கொரியர் சர்வீஸ் ஸ்டோர் ஆன்லைன் கொரியர் செக் பண்ணீங்க. இப்போது இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. அவங்க அதாவது அந்த ஃப்ராடு பண்ணுறவங்க
லிங்க் இதுதான். இது பார்த்தாலே தெரியும். ப்ளூ டாட் நேமில் எல்லாமே ஏதோ ஆன்லைன் கொரியர் அப்படின்னு போட்டு ஏதோ ஒரு நம்பரை போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இதை நான் கிளிக் பண்ணல. ஸோ இதை மாதிரி தான் நம்மளை வந்து ஏமாற்ற பார்க்குறாங்க. நம்மளுடைய எமர்ஜென்சி இல்லைனா அர்ஜென்சியை யூஸ் பண்ணி அதுக்கான ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பெரிய டெக்னாலஜிலாம் தேவையில்லை. நம்மளோட ட்ராக்கிங் நம்பர் இருந்தாலே போதும். அதை அவங்க கூகுளில் போட்டு ப்ளூ டாட்லேயோ இல்லைனா இந்த ரெஸ்பெக்டிவ் கொரியரோட பேஜில் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கான ஃபீல்டில் இந்த டீட்டெயிலை போட்டாங்கன்னா என்ன ரீசனால் அது கொரியர் வந்து டிலே ஆகுதுன்ற அப்டேட் இருக்கும். அதை வச்சுக்கிட்டே நம்மக்கிட்ட நம்ம பேர் நம்ம டீட்டெயிலை வச்சு கிளியராக அவங்க பேசுவாங்க. ஏமாந்துடாதீங்க. நான் கொஞ்சம் உஷாரானதால் ஏமாறல. மேலும் அந்த வீடியோவில் அதுக்கப்புறமா வந்து ரொம்ப அவர் தரக்குறைவாகவும் பேசினார். நான் திருப்பி பேச வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு. அதனால் அதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எதனா ஒரு கொரியர் வரலன்னா அது அஃபிஷியல் சைட்டில் மட்டும் பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கரெக்டான நம்பரில் தான் நம்ம பேசுகிற மட்டும் தான் செக் பண்ணிங்க. எந்த கொரியர்லையுமே உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக எந்த பேமெண்ட்டும் கேட்க மாட்டாங்க. அப்படி பேமெண்ட் கேட்டாங்கனாலே நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எந்த லிங்க் சஸ்பீஷியஸ் லிங்க் வந்தாலும் அதை கிளிக் பண்ணாதீங்க. உங்களோட டேட்டாவும் பணமும் கண்டிப்பாக திருடப்படும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக விழிப்புணர்வோடு இருங்க. இந்த வீடியோ மக்களுடைய விழிப்புணர்வுக்காக தான் அட்டாச் பண்ணியிருந்தேன். பயனுள்ள தகவலாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.